டுடே நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் கனமொழி அதில் எக்ஸசைஸ் 1.6 இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 ரீட் பண்ணுற ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இஃப் n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25. Find n of a intersection b and n of u என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 மற்றும் n of b dash equal to 25 எனில் n of a intersection b மற்றும் n of u காண்க. u means union என்பதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்தலாம். given statement அதிலே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது n of a intersection b. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? n of a plus n of b minus n of a union b. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது இன்டர்செக்ஷன்னா என்ன? டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். டிஃப்ரென்ஸோட கவுண்ட்டு மட்டும்தான் வேணும். எதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸோட கவுண்ட்டு வேணும்? ஏக்கும் பிக்கும் இருக்கிறது இதையும் சேர்த்து அது ஏல இருக்கிறது பியில் இருக்கிறது அது கூட ரெண்டையும் சேர்த்து வர வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? இப்போ ஸோ n of a வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க, b வந்து 40 மைனஸ் இது 50. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு 65 மைனஸ் 50 ஈக்குவல் டு 15. ஸோ n of a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 15. நெக்ஸ்ட்டு n of u கண்டுபிடிக்கணும். ஸோ n of uனா யூனியன். ஸோ n of b plus n of b dash அது ரெண்டும். ஓகேங்களா? இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு யூனியன் கிடச்சிரும். ஸோ n of b வந்து 40 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 65. ஸோ n of u ஈக்குவல் டு 65. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அது செப்பரேட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் n of a equal to 300, n of a union b equal to 500, n of a intersection b equal to 50 and n of b dash equal to 350, find n of b and n of u கேட்டிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். n of a equal to 300, n of a union b equal to 500, n of a intersection b equal to 50 மற்றும் n of b dash equal to 350 எனில் n of b மற்றும் n of uவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிட்டேன். ஸோ ஃபைன் பண்ண வேண்டியது n of a union b. ஸோ n of a plus n of b மைனஸ் n of a intersection b. இதுதான் வந்து n of a union b கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து 500 தெரியுது, 300, n of b தெரியாது. ஸோ 50. ஸோ 50னா 500, 300 மைனஸ் 50 250. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் ஆகாமல் இங்கே ப்ளஸில் இருக்கிறது. ஸோ 500 மைனஸ் 250 ஈக்குவல் டு 250. ஸோ n of b ஈக்குவல் டு 250 ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு n of union. ஸோ n of b ப்ளஸ் n of b dash. ஸோ n of union நமக்கு என்னன்னு தெரியும்? n of b dash வந்து 350 நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் n of b வந்து 250 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் n of union வந்து 600 எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ n of union வந்து 600. ஸோ வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் யூனியன் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் element of n, x less than or equal to 10, a equal to 2, 3, 4, 8, 10 and b equal to 1, 2, 5, 8, 10. Then verify that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். union equal to x such that x element of n, x less than or equal to 10, a equal to 2, 3, 4, 8, 10 மற்றும் b equal to 1, 2, 5, 8, 10 எனில் n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம்.
ஸோ யூனியன் வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதில் கொடுத்துருக்காங்கள என்ன கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருந்தாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு 10 வரைக்கும். அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஏ வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ நமக்கு தேவையானது என் ஆஃப் அப்படின்னாலே நம்பர் ஆஃப். ஸோ கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ என் ஆஃப் ஈக்குவல் 10. ஸோ ஏ வந்து என்ன 1 2 3 4 5. ஸோ 5 1 2 3 4 5. என் ஆஃப் ஈக்குவல் டு 5. ஸோ கவுண்ட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ நமக்கு தேவையான ஃபைன் பண்ணலாமா, ஏ யூனியன் பி. ஸோ ஏ வேல்யூ என்ன 2 3 4 8 10 யூனியன் பி வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து காமனாக எடுக்கிறது ஃபைன் பண்ணுறோம். அதை ஒன் டைம் எழுதிட்டு ரிமைனிங்கு கம்பைன் பண்ணி எழுதுறோம். ஸோ ஏ யூனியன் பி வந்து 1 2 3 4 5 8 10. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன 1 2 3 4 5 6 7. டோட்டலாக 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 7. ஸோ இதுதான் என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஸோ இது நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ வேல்யூ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ. இன்டர்செக்ஷன் என்ன, காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன 2 8 10. ஸோ 2 8 10ன்னு எழுதுகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 இருக்கா. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. ஸோ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் நம்ம ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ண வேண்டியது. என் ஆஃப் ஏ என்ன 5ன்னு தெரியும், என் ஆஃப் பி என்ன 5ன்னு தெரியும். இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ 5 + 5 10 10 - 3 7. இதுதான் நம்மளோட 2. ஸோ 1ம் 2வும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுறேன். n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c என்பதை கீழ்காணும் கணங்களுக்கு சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை n of a union b union c equal to n of a n of b n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c for the following sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் சி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ACEFH BCDEF அண்ட் CABCFன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்து நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபைன் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி கண்டினியூஸாக கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு அதோட ஆன்சர் கூட தான் யூனியன் பண்ணணும் சி வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஏ வேல்யூ யூனியன் பி வேல்யூ. ஓகேவா. ஸோ யூனியன்னாலே என்ன காமனாக இருக்கிறது ஒன் டைம் எழுதணும், ரிமைனிங் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன ACDEFH. நெக்ஸ்ட் இது கூட நான் சியை கம்பைன் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ யூனியன் சி வேல்யூ. ஸோ இது ரெண்டில் காமனாக இருக்கிறதுன்னு ACF. ஸோ இது ஒன் டைம் எழுதிட்டு மீதி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட் பண்ணால் ABCDEFH கிடச்சிச்சு. ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ வந்து ABCDEFH. ஸோ n of a union b union c யோட வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7. ஸோ 7. இதுதான் என்னோட LHS. இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு RHS. ஸோ n of a வந்து எனக்கு தெரியாது. ஸோ a equal to ACDEFH. ஸோ n of a இதை கவுண்ட் பண்ணால் 5. n of b வேல்யூ இது. ஸோ இதை கவுண்ட் பண்ணால் 4. n of c வேல்யூ இது. இதை கவுண்ட் பண்ணால் 4 கிடைக்கிது. ஸோ a intersection b equal to a value intersection b value. So CEF காமனாக இருக்கா அதை ஒன் டைம் எழுதணும். ரிமைனிங் சார் இன்டர்செக்ஷன்னாலே காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ CEF தான் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. ஸோ இதோட கவுண்ட் என்ன n of a intersection bனா 3. ஸோ 3. ஸோ b intersection c b வேல்யூ intersection c வேல்யூ காமனாக இருக்கிறது என்ன c and f. ஸோ c and b intersection c யோட வேல்யூ c and f. ஸோ கவுண்ட் பண்ண n of b and c என்ன 2. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு n of a intersection c ஃபைன் பண்ணணும். ஸோ a intersection c வந்து a வேல்யூ intersection c. ஸோ காமனாக இருக்கிறது என்ன ACF.
ஸோ ACF. ஸோ எவ்வளோ கவுண்ட்டு 3. ஸோ N of A intersection C என்ன 3. நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது N of A intersection B intersection C. ஸோ A intersection B வந்து எனக்கு இதுன்னு தெரியும், அது கூட நான் C ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ intersection C வேல்யூ. ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன CEF. ஸோ A intersection B intersection C ஓட வேல்யூ என்ன CF. ஸோ N of A intersection B intersection C என்ன 2 கவுண்ட். ஸோ RHS N of A, RHS என்ன N of A plus N of B plus N of C minus N of A intersection B minus N of B intersection C minus N of A intersection C plus N of A intersection B intersection C. So 5 plus 4 plus 4 minus 3 minus 2 minus 3 plus 2. So 13 minus 8 plus 2 15. 13 plus 2 15 minus 8 7. ஸோ 7 கிடச்சிச்சா, இது என்னோட செகண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ கம்பேர் பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஹெச்எஸில் என்ன கிடச்சிருக்கு 7 தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைட் தட் த சேம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட்டு அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் A வந்து 1 3 5 கொடுத்துருக்காங்க, B வந்து 2 3 5 6ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் C வந்து 1 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ LHS எடுத்துக்கலாமா? LHS என்ன A யூனியன் B. ஸோ A வேல்யூ யூனியன் B வேல்யூ இது ரெண்டே கம்பைன் பண்ண என்ன கிடைக்கும் 1 2 3 5 6 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு 1 2 3 5 6 யூனியன் 1 5 6 7. ஸோ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். அதாவது A யூனியன் பியோட வேல்யூ யூனியன் சியோட வேல்யூ, இது வந்து சியோடது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ண என்ன கிடைக்கிது, காமனாக இருக்கிறது என்ன 1 5 6 7. ஸோ கம்பைன் பண்ணி எழுதுகிறேன். ரிப்பீட் ஆனது ஒன் டைம் எழுதினா போதும். 1 2 3 5 6 7. ஸோ A யூனியன் B யூனியன் சியோடது வந்து இது. அதோட கவுண்ட் என்ன N of A யூனியன் B யூனியன் சியோட கவுண்ட் வந்து 6. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் RHS N of A வந்து இது, அதோட கவுண்ட் 3. B வேல்யூ இது, அதோட கவுண்ட் 4. N of Cயோட வேல்யூ இது, அதோட கவுண்ட் வந்து 4. N of A intersection B. ஸோ A வேல்யூ intersection B வேல்யூ காமனாக இருக்கிறது என்ன 3 5 மட்டும்தானே. ஸோ 3 5 அதோட கவுண்ட் என்ன 2. அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ N of B intersection C வந்து B வேல்யூ intersection C வேல்யூ ஈக்குவல் டு காமனாக இருக்கிறது 5 and 6 5 and 6. கவுண்ட் என்ன 1 2. ஸோ 2. ஸோ A intersection C, A intersection C வேல்யூ 1 5. 1 5னா 2. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ N of A intersection B intersection C. ஸோ A intersection B என்ன 3 5 intersection C வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன 5. ஸோ 5 என்ன 1. அதுதான் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3 + 4 + 4 -2 -2 -1 +1. ஸோ 3 + 4 + 4 +1 என்ன 11. ஸோ -2 -2 4 4 -1 5. சரி, இது கேன்சல் ஆயிரும் 4. N of A வந்து 3. ஸோ 3 ப்ளஸ் இங்கே நான் போடுறேன் 4 + 4 -2 -2 -2 + 1. இது 2. ஓகேங்களா? ஸோ 1. ஸோ 6 -6 + 1 11. 11 + 1 12. 12 - 6 6. ஸோ 6 2. ஸ்டேட்மெண்ட் 1ம் ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து LHS வந்து நமக்கு 6 ஆல்ரெடி கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து RHSலேயும் நமக்கு 6 கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைடு தட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எழுதிடும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4 ரீட் பண்ணுறேன். In a class, all students take a part in the either music or drama or both. 25 students take a part in music, 30 students take a part in drama, and 8 students take a part in the both music and drama. Find
First subdivision, the number of students who take part in only music. Second, the number of students who take part in only drama. Third, the total number of students in the class. சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். 25 மாணவர்கள் இசையிலும் 30 மாணவர்கள் நாடகத்திலும் 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் எனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. செகண்ட், நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. தேர்ட், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மியூசிக் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு ட்ராமா. தேர்டு, டோட்டலாக அந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ லெட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அ பார்ட் இன் மியூசிக் வந்து எம்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். லெட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் இன் பார்ட் இன் ட்ராமா வந்து டின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ வென் டயக்ராம் நான் இதுக்கு வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இது மியூசிக்கு, இது வந்து ட்ராமா, இது வந்து ஓவரால் எல்லாம் யூனியன். ஓகேங்களா? ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக்கில் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமாவில் இருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது காமன் வந்து இங்கே. ஸோ எனக்கு மியூசிக்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தெரியும். ஸோ காமனாக இருக்கிறது இந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிடச்சிருமா? ஸோ 25 - 8 வந்து 17. ஸோ எனக்கு ட்ராமாவில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியும். ஸோ 30 - 8 22. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அ பார்ட் இன் ஒன்லி மியூசிக் இஸ் 17. நெக்ஸ்ட், the number of students take a part in only drama is 22. அதுக்கு செகண்ட் சப்டிவிஷன் கேன்சர் கிடச்சி ஃபஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டோட்டலாக அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 25, 8, 30 இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு டூப்ளிகேட் வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 8 பேர் வந்து காமனாக இதில் இருக்காங்க, இதில் இருக்காங்க. ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், இதில் மட்டும் இருக்கிறவங்க, இதில் மட்டும் இருக்கவங்க, ஸோ இது காமனாக இருக்கவங்க, இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் இஸ் 17 + 8 + 22 = 47. இதுதான் மொத்தமாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற டோட்டலாக அந்த கிளாஸில் இருக்கிறவங்களோட கவுண்ட் வந்து 47. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 5 ரீட் பண்ணுறேன். இன் எ பார்ட்டி ஆஃப் 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who like first subdivision both tea and coffee. Second subdivision don't like tea. Third subdivision don't like coffee. ஓகேங்களா? கொஸ்டினை தமிழில் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். 45 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி, அதாவது காஃபி, குழம்பினா குழம்பிங்கிறது தமிழ் வேர்டு, காஃபிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அல்லது இரண்டையும் விரும்புகிறார்கள். 35 நபர்கள் தேநீர் மற்றும் 20 நபர்கள் குழம்பி விரும்புகிறார்கள். கீழ்காணும் நபர்களில் எண்ணிக்கையை காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்கள். ஹூ லைக்ஸ் போத் டீ அண்ட் காஃபி, அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் வந்து தேநீரை விரும்பாதவர்கள், ஹூ டோன்ட் லைக் டீ. செகண்ட் ஒன் காஃபி பிடிக்காதவங்க, குழம்பியை விரும்பாதவர்கள். கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். லெட் டி பி த செட் ஆஃப் பீப்புள் லைக் டீ அண்டு சி வந்து காஃபி, யார் வந்து காஃபி பிடிக்குமோ அவங்களது. ஸோ எனக்கு வந்து பிடிக்காதவங்கன்னு கேட்டிருக்காங்க. பிடிக்காதவங்கனாலே வந்து இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ காமன். ஸோ என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி = 45. ஸோ என் ஆஃப் டி = 35, என் ஆஃப் சி = 20. இவங்கெல்லாம் லைக் பண்ணுறவங்க. ஸோ லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போத் டீ அண்ட் காஃபி. ரெண்டையும் யார் பிடிக்குமோ அவங்கள வந்து நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டயக்ராம் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டீ, செகண்ட் வந்து காஃபி. டோட்டலாக 35 இருக்காங்க. 35ல் வந்து இது வந்து காமன் வந்து எக்ஸ்.
ஓகேங்களா. ஸோ பிடிக்காதவங்க இந்த காமனாக இருக்கிறத நான் எக்ஸு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் இது. ஸோ 35 மைனஸ் எக்ஸ் 20 மைனஸ் எக்ஸ்ன்னு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வென் டயக்ராம்லேருந்து நான் என்ன எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் யாருக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு டீ அண்ட் காஃபி ஹூ லைக்ஸ் போத். ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு டோட்டல் கிடைக்கும். ஸோ 35 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த மூணையும் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்கு ஈக்குவல் அது, என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 45 இந்த வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ 45. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது, 35 20. ஸோ 35 20 55. ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரு மைனஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ 55 மைனஸ் 45, இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிடும். ஸோ 55 மைனஸ் 45 10 ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அதாவது எக்ஸ் என்ன, போத் ரெண்டுமே லைக் பண்ணுறவங்க வந்து 10 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அல்லது இப்படியும் நம்ம ஃபைன் பண்ணலாம், இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபார்முலா டி இன்டர்செக்ஷன் சியா என் ஆஃப் ஈக்குவல் டு என் ஆஃப் டி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் டி யூனியன் சி. ஸோ இதோட கவுண்ட் 35 3 20 3 45 3. ஸோ இதை அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் 10ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நாம் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு யார் வந்து டீயே பிடிக்காதவங்கும் போது டேஷ், ஓகேங்களா. என் ஆஃப் டி டேஷ் ஈக்குவல் டு டேஷ்னாலே என்ன, யூனியன்லேருந்து டி வேல்யூ மைனஸ் பண்ணணும். என் ஆஃப் யூனியன் மைனஸ் என் ஆஃப் டி. ஸோ யூனியன் என்ன 45 3. ஸோ 45 மைனஸ் என் ஆஃப் டி என்ன 35. ஸோ ரிமைனிங் 10. நெக்ஸ்ட்டு யார் வந்து காஃபியே பிடிக்காதவங்கன்னா ஆப்போசிட். ஸோ டேஷ். ஸோ என் ஆஃப் சி டேஷ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூனியன் மைனஸ் என் ஆஃப் சி. ஸோ 45 மைனஸ் 20 ஈக்குவல் டு 25. ஸோ இதுதான் வந்து காஃபியே பிடிக்காதவங்க கவுண்ட்டு. இது டீ பிடிக்காதவங்க கவுண்ட்டு. இது ரெண்டுமே காஃபி அண்ட் டீ போத் லைக் வந்து 10 பீப்புள்ஸ். புரிஞ்சுதுங்களா. கொஸ்டின் நம்பர் 6 ரீட் பண்ணுறேன். In an examination, 50% of the students passed in mathematics and 70% of students passed in science, while 10% of students failed in both subjects. So 50 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸில், 70 வந்து சயின்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. 10% of students failed in both subjects. 300 students passed in both the subject. Find the students passed in both the subjects. Find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தேர்வில் கணிதத்தில் 50% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 70% மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர். மேலும் 10% இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர். 300 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த இரு தேர்வை மட்டுமே மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா. கொஸ்டினில் வந்து 50% வந்து மேக்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, 70% சயின்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, 10% ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைனிங் மொத்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ரெண்டுலேயுமே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். Let M and S represent the student failed in mathematics and science. ஓகேங்களா. ஸோ மேக்ஸுக்கு எம்மும் எஸ்ஸும் வந்து நம்ம ஹிண்ட் வேர்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ கிவன் வந்து என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து 50% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 50% பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபெயில் ஆனவங்க கவுண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஜஸ்ட்டு ரெண்டையும் காமனாக இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 50 மைனஸ் எக்ஸு
70 minus x. Science வந்து 70%. So 70 minus xன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து டோட்டலாக 100% தான் இருக்கும். பர்சன்டேஜ்னாலே 100 தான். ஸோ 100ல் 50னா போச்சுன்னா 50, ரிமைனிங் 50% வந்து ஃபெயில் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ n of m வந்து 50%. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் சயின்ஸ் வந்து 70%. டோட்டல் 100%ல் 70 போயிடுச்சுன்னா 30. ஸோ n of s வந்து 30%. ஸோ சயின்ஸில் வந்து ஃபெயில் ஆகிறது 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட் வந்து 10%ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ n of மேக்ஸ் இன்டர்செக்ஷன் சயின்ஸு ரெண்டுலேயே ஃபெயில் ஆனவங்க வந்து 10%ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுதான் இது. ஸோ m union s, n of m union s equal to n of m plus n of s minus m of m intersection s. ஸோ n of m வந்து 15 நமக்கு கொடுத்துருந்தாங்க, இது 13 கொடுத்துருந்தாங்க. m of ns வந்து 10ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டுலேயே ஃபெயில் ஆனவங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபெயில் ஆனவங்க கவுண்ட்டு. இதில் வந்து 50ல் 50 ஃபெயில் ஆனவங்க, இது வந்து 70ல் 100 minus 70 30 ஃபெயில் ஆனவங்க சயின்ஸில். ஸோ இது வந்து ரெண்டுலேயே ஃபெயில் ஆனவங்க 10%. ஸோ இது ரெடி ஆட் பண்ண 80 minus 10 70. ஸோ m of m union s வந்து 70%. ஸோ என்ன கிவன் கொடுத்துருந்தாங்க, 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் த அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் தி அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் மீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ 100னா பர்சன்டேஜில் இங்கே பேசுகிறங்காட்டி அந்த 300 ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்ம ஓவராலாக 100ங்கிற பர்சன்டேஜுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ therefore 300 students passed means the total number of students வந்து 100 into 300 divided by 30. So 100%. இந்த 30 வந்து students பாஸ் ஆயிருக்காங்கல்ல. ஸோ 30 100 divided by 30 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 100 divided by 30 into total number of students என்ன 300 students. ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 10, 100 into 10. ஸோ 1000. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் தி எக்ஸாம் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு காமனாக ரெண்டையும் ஃபெயில் ஆனவங்க வந்து 10%. ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? Question number 7. A and B are two sets such that n of A minus B equal to 32 plus x, n of B minus A equal to 5x and n of A intersection B equal to x. Illustrate the information by means of a Venn diagram given that n of A equal to n of B. Calculate the value of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து தமிழில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். A மற்றும் B ஆகிய இரு கணங்கள் n of A minus B equal to 32 plus x, n of B minus A equal to 5x மற்றும் n of A intersection B equal to x என அமைகின்ற இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும். n of A equal to n of B எனில் xின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n of A minus B equal to 32 plus x, n of B minus A வந்து 5x, n of A intersection B வந்து x. ஸோ அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ வென் டயக்ராம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வென் டயக்ராம் வரைகிறோம். இது A, இது B. இது வந்து 32 plus x அவங்க கொடுத்துருக்கிறது, இது வந்து 5xன்னு அவங்களே சொல்லியிருந்தது. A இன்டர்செக்ஷன் B வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காது. அதை தான் நான் இங்கே வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிவன் வந்து n of A equal to n of Bன்னு சொல்லிட்டேன். ஸோ இதோட கவுண்ட்டு ஈக்குவலுங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்குற ஹிண்ட்டு.
ஸோ இது மூணையும் ஆட் பண்ணலாமா? 32 + x ஈக்குவல் டு n ஆஃப் பியா n ஆஃப் ஏ. இதுனா n ஆஃப் பிக்கு இது தானே வரும். அப்போ x + 5x. ஸோ 32 ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ்னால் 2x ஈக்குவல் டு இங்கே 6x. ஸோ 32 ஈக்குவல் டு 6x மைனஸ் 2x. எக்ஸ் வேல்யூவில் நான் ஒரு சைடு கொண்டு போகிறேன். 6x மைனஸ் 2xனால் 4x. ஸோ 32 ஈக்குவல் டு 4x. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் டிவிஷன் ஆகுமா? 32 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்னா இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 8. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் 8. ஸோ இதுதான் நமக்கான சொல்யூஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Question number 8 read பண்ணுறேன். Out of 500 car owners investigated 400 owned car A and 200 owned car B, 550 owned both A and B cars. Is this data is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் தான் இது இந்த டேட்டா கரெக்டானு சொல்லணும். தமிழை ரிப்பீட் பண்ணுற. 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏயையும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் 2 வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 500 பீப்புள் ஓனாக கார் வச்சுருக்காங்க. அதில் கார் ஏ 400 பேர் வச்சுருக்காங்க, 200 பேர் கார் பி வச்சுருக்காங்க, 50 பேர் கார் ஏவும் வச்சுருக்காங்க, கார் பியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? அது இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் அது 500க்கு ஈக்குவலாக செட் ஆகணும். செட் ஆச்சுன்னா ஓகே, செட் ஆகாட்டி தப்பு. அதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? லெட் ஏ பி த செட் ஆஃப் பீப்புள் ஓன்டு கார் ஏ, லெட் பி த செட் ஆஃப் பீப்புள் ஓன்டு கார் பி. ஏ கார் வச்சுருக்கிறவங்கள கார் ஏவும், பின்னு கன்சிடர் பண்ணுறது கார் பியும் வச்சுக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ 400 கார் ஏ வச்சுருக்கிறவங்க, கார் பி 200 பீப்புள், ஏ ரெண்டுமே வச்சுருக்கிறவங்க 50 பீப்புள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கிவனை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். இது கிவன், ஃபுல்லாக இது கிவன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ யூனியன் பி 500. டோட்டலாக எவ்வளோ? 500 ஓனர்ஸ்னு 500 டோட்டலாக கார் வச்சுருக்கிற ஓன் கார் வச்சுருக்கிறவங்க 500 பீப்புள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி 500. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இது இப்படி கால்குலேட் பண்ணி போகிற வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கரெக்டு, இல்லாட்டி தப்பு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தானே நம்ம ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு. ஸோ அதில் நான் இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 400 + 200 600 minus 50 550 கிடைக்கிது. இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ 1 2 ஈக்குவலாக கிடையாது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get n of a union b not equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ the given data is not correct அப்படிங்கிறதா இதுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அது ரெண்டு ஈக்குவல் இல்லையான்னு நாம் வெரிஃபை பண்ணியிருக்கோம். வெரிஃபை பண்ணி ஈக்குவல் இல்லைங்கிறது நாட் கரெக்ட்னு கொடுத்துட்டோம். இன்கேஸ் ஈக்குவலாக வந்திருந்ததுன்னா இதை கொடுத்துருக்க டேட்டா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 ரீட் பண்ணுறேன். இன் எ காலனி 275 families buy Tamil newspapers, 150 families buy English newspaper, 45 families buy Hindi newspaper, 125 families buy Tamil and English newspapers, 17 families buy English and Hindi newspapers, 5 families buy Tamil and Hindi newspaper, and 3 families buy all the 3 newspapers. If each families buy at least one newspaper, then find number of families buy only one newspapers. Second subdivision, number of families buy at least two newspapers. And third, total number of families in the colony. ஓகேங்களா? இது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சம் மாதிரி தான். ப்ரீவியஸ் சம் இல்லை, ஐ திங்க் தேர்ட் ஆர் ஃபோர்த் சம் மாதிரி தான். ஆனால் அங்கே 2 இதாக இருந்தது, இங்கே 3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு.
ஓகேங்களா? ஸோ காஃபி சம்முக்கு பிஃபோர் சம்முன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாள்களும் 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாள்களும் 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாள்களும் வாங்குகின்றனர். 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களையும் 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும் 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள். 3 குடும்பங்கள் 3 செய்தித்தாள்களையும் வாங்குகிறார்கள் எனில், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. செகண்ட், குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. தேர்டு, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை. இதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். இது ஏ நியூஸ் பேப்பர், இது பி நியூஸ் பேப்பர், இது சி நியூஸ் பேப்பர். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். தமிழ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து எத்தனை பேர்? என் ஆஃப் ஏ 275, இங்கிலீஷு என் ஆஃப் பி வந்து 150, அண்டு ஹிந்தி நியூஸ் பேப்பர் என் ஆஃப் சி வந்து 45. நெக்ஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 காம்பினேஷன்லேயும் வாங்குறவங்க எத்தனை பேர்? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 125. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி காம்பினேஷன் வந்து 17 பேர். ஹிந்தி அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ காம்பினேஷன் எத்தனை? 5 பேர். ஸோ ஆல் த 3 நியூஸ் பேப்பர்ஸ் பையர்ஸ் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்ன? 3 பேர். 3மே வாங்குறவங்க வந்து 3 பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லா டேட்டாஸையும் நான் எழுதிட்டேன். ஸோ இதை வச்சு நான் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பையர்ஸ் ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பராவது வாங்குறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 275வா? 275ல் இங்கே இந்த நியூஸ் பேப்பர் எத்தனை? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க 125. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க 17 பேர். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஹிந்தி அண்டு தமிழ் மட்டும் வாங்குறவங்க 5 பேர். ஓகேங்களா? அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 3 சேர்ந்து வாங்குறவங்க 3 பேர். ஸோ 125லேருந்து இந்த 3 கழிச்சா இது 2 மட்டும் வாங்குறவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 125 - 3 122, 17 - 3 14, 5 - 3 2. ஸோ இதை ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த 3 வேல்யூவை மைனஸ் பண்ணணும். 122 3 2 இந்த 3 வேல்யூவை மைனஸ் பண்ணால் ஏ நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 122 + 3 + 2 இந்த ரவுண்டுக்குரிய இதை ஆட் பண்ணால் 275லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிச்சு? 148 கிடச்சிச்சு. ஸோ இங்கே 40 150 இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ். அதில் வந்து இந்த 122 3 14 இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 11 கிடச்சிருக்கு. ஸோ 11 நியூஸ் பேப்பர் பி மட்டும் இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இது. ஸோ இது நெக்ஸ்ட்டு 45. ஸோ 45னா என்ன வரும்? 2 3 14. ஸோ 2 3 14 இதில் இது மைனஸ் பண்ணால் 45லேருந்து மைனஸ் பண்ண என்ன? 26. ஸோ அதுதான். ஸோ 148. ஸோ 148 எப்படி கிடச்சிது? இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 148, இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 11, இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 26. ஸோ 148 + 11 + 26 அதுதான் 185. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். இதுதான் தமிழ் மட்டும் இது மட்டும். ஸோ இது மட்டுங்கும்போது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் தானே. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 185. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ். 2ங்கும் போதே என்ன இந்த காம்பினேஷன் வந்துடுமா? 122 2 and 14 இந்த ரவுண்டுன்னு எடுத்துட்டா இந்த 2 காம்பினேஷன், இந்த 2ன்னு எடுத்துட்டா இந்த 2, இது 2ன்னு எடுத்துட்டா இது 2. ஸோ அட்லீஸ்ட் 2 வந்து இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் 122 14 2 + 3. ஸோ 141. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதுங்காட்டி தான் நம்ம 3 ஆட் பண்ணுறோம். இதே வந்து அட்லீஸ்ட்டுங்கிற வேர்டு
அவங்க கொடுக்காட்டி நம்ம 3 வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 3ங்கிறது 3 வாங்குறவங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிங்கும் போது எப்படி ஆட் பண்ணணும்? 148, 11 and 26 and 122. இது ரெண்டையும் வாங்குறவங்க. இது மட்டும் வாங்குறவங்க, இது மட்டும் வாங்குறவங்க, இது ரெண்டும் வாங்குற ஃபேமிலி. ஸோ இது ரெண்டும் வாங்குற ஃபேமிலி, இது ரெண்டும் வாங்குற ஃபேமிலி. ஸோ இது 3 வாங்குற ஃபேமிலி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 326 கிடைக்குது. ஸோ இந்த 3ஐயும் வாங்குறவங்க 326 பீப்புள். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? Question number 10 ரேட் பண்ணுறேன். A survey of 1000 farmers found that 600 grow paddy, 350 grow ragi, 280 grow corn, 120 grow paddy and ragi, 100 grow ragi and corn, 80 grow paddy and corn. If each farmer grow at least any one of the above 3, then find the number of farmers who grow all the 3. யார் 3மே வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் 350 விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் 250 விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் 120 விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகு, 100 விவசாயிகள் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோளத்தை பயிர்களையும் பயிரிட்டனர். ஒவ்வொரு விவசாயிலும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தார் எனில் 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி மீன்ஸ் பேடி, அதாவது நெல், ஆர் ராகி கேழ்வரகு, சி மீன்ஸ் கார்ன், ஓகேங்களா, மக்காச்சோளம். இதுதான் மென்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து 600 600 வந்து நெல் வந்து பயிரிட்டாங்களா? ஸோ 600 மைனஸ் 120 எவ்வளோ? 120 விவசாயி வந்து நெல்லும் கேழ்வரகு ரெண்டும் பயிரிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் 120 நீங்கள் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ? 600 வந்து நெல் பயிரிட்டிருக்காங்க. 350 வந்து பி கேழ்வரகு பயிரிட்டிருக்காங்க. 250 வந்து இது மக்காச்சோளம் பயிரிட்டிருக்காங்க. அப்புறம் 120 பேர் வந்து இது நெல் இது ரெண்டும் பயிரிட்டிருக்காங்க. அண்டு 100 வந்து கேழ்வரகு அண்டு மக்காச்சோளம், இது 100. நெக்ஸ்ட்டு 80 வந்து நெல்லும் மக்காச்சோளம் ரெண்டும் வந்து பயிரிட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 வந்து நமக்கு தெரியாது. இந்த 3 பயிரையும் பயிரிட்டவங்க எத்தனை பேருங்கிறது நமக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன். ஸோ டோட்டலாக 600 பீப்புள் வந்து ஏ பயிரிட்டிருக்காங்களா? ஸோ அது மைனஸ் 120 மைனஸ் எக்ஸு. ஸோ இது 3 பயிரிட்ட கவுண்ட்டு தான் இந்த எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 120 மைனஸ் எக்ஸ் போட்டால் தானே இது 2 மட்டும் பயிரிட்டவங்க கவுண்ட் எக்ஸாக்டாக என்னென்னு தெரியும். ஸோ அது தெரியாது. ஸோ 120 மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு இது மைனஸ் ப்ளஸ்ஸு 80 ப்ளஸ் மைனஸ் எக்ஸு. ஸோ இது இந்த ரவுண்டு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு இது என்ன வரும்? ஈக்குவல் டு 600 மைனஸ் 120 ப்ளஸ் 80 200 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸு. ஸோ 600 மைனஸ் 200 ப்ளஸ் எக்ஸு. இந்த மைனஸ் வேல்யூ உள்ள கொண்ட மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 200. 600 மைனஸ் 200 400 ப்ளஸ்ஸு எக்ஸு. ஸோ ஏ வேல்யூ என்ன? 400 ப்ளஸ்ஸு எக்ஸு. ஸோ அதுதான் வந்து இது மட்டும் பயிரிட்டவங்க, அதாவது இந்த ரவுண்டு மட்டும், இதெல்லாம் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி 350. அதே மாதிரி 350 மைனஸ் 120 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 100 எக்ஸு. அப்போ 220 மைனஸ் எக்ஸு. மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2
220. So 350 minus 220 plus minus into minus plus. So 350 minus 220 130 plus x. So b மட்டும் பயிரிட்டவங்க என்ன 130 plus x. So இதுக்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட் c அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணுறோம். 280 minus 80 minus x plus x plus 100 minus x 180 minus x 280 minus 180 plus x. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் என்ன 100. So 100 plus x. So 125ங்கிறது நமக்கு என்ன வேல்யூ? சாரி, ஈச் ஃபார்மர் அது வந்து a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஈச் ஃபார்மர் grow at least one of the above 3. The number of farmers who grow all the 3 in 3 வந்து xங்கிறத all the 3 வந்து யார் grow பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம அந்த டயக்ராம்லேயே வந்து எக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு கிடைக்குமா? a + b + c + 120 minus x. அதாவது a b c வேல்யூ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ அட்லீஸ்ட் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ கவுண்ட்டுன்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். 186 + x = எவ்வளோ? 1000. ஆல்ரெடி கொஸ்டினில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? டோட்டலாக 1000 ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி விவசாயிகள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் இதுதான் யூனியன். அது என்ன? யூனியன் வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ ஏ வந்து நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 400 + x. இது 130 + x. சி வந்து 100 + x ப்ளஸ் 120 minus x. இது அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 1000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 930 + x ஈக்குவல் டு 1000. x = 1000 minus 930 = 70. ஸோ x = 70. ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்ன? இது 3 அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இந்த மூணு பயிரையும் பயிரிடுறவங்க கவுண்ட்டு தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 17 தெரிஞ்சிச்சு. ஸோ மூணுமே க்ரோ பண்ணுறவங்க 70. ஸோ 70 farmers grow all the 3 crops. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? Question number 11. Read பண்ணுறேன். In the adjacent diagram, if n of u equal to 125, y is 2 times of x and z is 10 more than x, and then find the value of x, y and z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட படத்தில் n of u equal to 125, y ஆனது xஐ போல் 2 மடங்கு மற்றும் z ஆனது xஐ விட 10 அதிகம் எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து இதுதான். ஸோ இதில் எக்ஸு ஒய் இசட் இதோட வேல்யூஸ் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். எக்ஸு ஒய் சேர்ந்து காமனானது 4, இது 2 காமனானது 17, இது 2 காமனானது 6. ஸோ இந்த 3ஐயும் யூஸ் பண்ணுறது வந்து 3. ஸோ டோட்டலாக 125ங்கிறத வேல்யூஸு கொடுத்துட்டாங்க. அதுதான் n of u. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். கொடுத்துருக்க கிவனை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். n of u equal to 125, y equal to 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே அதான் மென்ஷன் y is 2 times of xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட 2 மடங்கு தான் y. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 மடங்குங்கும் போது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2x. நெக்ஸ்ட்டு z வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10 more than x. எக்ஸை விட 10 மடங்கு அப்படிங்கும்போது மோர் தென் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸு தான் போடணும். எக்ஸ் ப்ளஸ் 10 தான் இசட் வேல்யூ. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ என் ஆஃப் யூங்கிறது என்ன? எக்ஸு 4, அதாவது எக்ஸு 4, ஒய்இ ப்ளஸ் 17, இது 6, 3, 5 இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என் ஆஃப் யூ. என் ஆஃப் யூனியன் 125க்கு இது ஈக்குவல். ஸோ என் ஆஃப் யூ ஈக்குவல் டு இந்த ஆல் வேல்யூஸ். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். So n of u equal to 125 equal to x plus 4. X ஓட வேல்யூ வந்து x plus 4. So x
4 ப்ளஸ் 2x ப்ளஸ் 17 3 6 x ப்ளஸ் 10 ப்ளஸ் 5. அது அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸுக்கு பதிலாக அந்த ஒய்க்கு பதிலாக அந்த 2x வேல்யூ போட்டிருக்கேன். இசட்டுக்கு பதிலாக x ப்ளஸ் 10 வேல்யூங்கிறது ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே நான் ப்ரீவியஸாக இருக்கிறத அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது 125 இது எல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இங்கே ஒரு x இருக்குது, 1 இங்கே 1 இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ 1x 3x 2xனால் 3x, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு x 4x ப்ளஸ்ஸு ரிமைனிங் 4 ப்ளஸ் 17 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 45. ஸோ இது எல்லாத்தையும் நான் போட்டோம் 4x ப்ளஸ் 45. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா. 125 மைனஸ் 45 ஈக்குவல் டு 4x. ஸோ 80 ரெண்டே மைனஸ் பண்ணால் 80 ஈக்குவல் டு 4x. ஸோ இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷன் ஆகுமா. ஸோ 80 டிவைடட் பை 4 20. ஸோ x ஈக்குவல் டு 20. ஸோ y ஈக்குவல் டு 2x 2 into 20 equal to 40. 2 to 4 40. Y equal to 40. And x plus 10 னா இதில் வந்து நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைனிங் y z கிடச்சிரும்ல. ஸோ x எனக்கு 20 கிடச்சிச்சு, அதுக்கு பதில் இங்கே. ஸோ x equal to 20 plus 10 30. ஸோ z equal to 30. ஸோ the value of x, y, z என்ன 20, 40, 30. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஓகேங்களா, புரிஞ்சுதா? Question number 12. Question ரைட் பண்ணுறேன். Each student in a class of 35 players at least one game among chess, carom and table tennis. 10 play chess and table tennis, 8 play carom and table tennis and 6 play all the 3 games. Find the number of students who play first subdivision chess and carom but not table tennis. Second, only chess. தேர்டு ஒன்லி கேரம். ஹிண்ட் வந்து யூஸ் வென் டயக்ராம்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள். 22 மாணவர்கள் சதுரங்கமும் 21 மாணவர்கள் சுண்டாட்டமும் 15 மாணவர்கள் மேசை வரிப்பந்தும் 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்து 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்து 6 மாணவர்கள் 3 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் எண்ணிக்கை. செகண்ட் சப்டிவிஷன் சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். தேர்ட் சப்டிவிஷன் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு வெண்படத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போது 3 கேம்ஸ் இருக்குது. ஸோ 3 கேம்ஸுனாலே வந்து நமக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு ஏ செஸ்ஸு, பி கேரமு அண்ட் சி வந்து டேபிள் டென்னிஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதில் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ வந்து அதாவது செஸ் வந்து 22 மெம்பர்ஸும் கேரம் வந்து 21 மெம்பர்ஸும் டேபிள் டென்னிஸ் வந்து 15 மெம்பர்ஸும் விளையாடுறாங்கன்னு கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவுண்டெல்லாம் இங்கே நான் இது பண்ணுறேன். என் ஆஃப் ஏ அதாவது செஸ்ஸும் கேரமும் விளையாடுறவங்க 10 பேர், கேரமும் அண்டு டேபிள் டென்னிஸும் விளையாடுறவங்க 8 பேர், அண்டு 3 கேமும் சேர்ந்து விளையாடுறவங்க 6 பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. அதை நம்ம எல்லாமே இங்கே எழுதிட்டு இதிலையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 22 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் 4. அதாவது நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது இது மட்டும் இதை எடுத்துட்டா இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான், அதாவது செஸ் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா இந்த வேல்யூ தான். இது வந்து காமனாக விளையாடுறவங்களே இன்க்ளூட் ஆகிருக்குமா. ஸோ செஸ் மட்டும் விளையாடுறவங்கன்னா இந்த ஷேடு தான், இந்த ஷேடு தான் செஸ் மட்டும் விளையாடுறோம். ஸோ நம்ம அதை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒய்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, 22 என் ஆஃப் ஏ, ஏ வந்து 22, இது தானே ஏ வேல்யூ. ஸோ மொத்தம் இந்த ஹோல் என்ன 22, அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன். எதை மைனஸ் பண்ணுறேன், இந்த எக்ஸு 6 4 இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு இது மட்டும் எத்தனை பேர் ஒய் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா, அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் 4
இதை நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். இதை எது கூட இந்த ஹோல் கூட மைனஸ் பண்ணுறேன். ஸோ 22 மைனஸ் எக்ஸு 6 + 4 10. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ நான் உள்ளே கொண்டுட்டு போனேன்னா எக்ஸ் 22 மைனஸ் எக்ஸு மைனஸ் 10ன்னு சேஞ்ச் ஆயிருமா உள்ள மைனஸ் எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 22 மைனஸ் 10 என்ன 12. 12 மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இசட்டுக்கு கண்டுபிடிக்கிறேன். இசட் என்ன கேரம். கேரமோட கவுண்டிங் என்ன கொடுத்துருக்காங்க 21. ஸோ 21 எனக்கு இது வேணும்னா இதுதான் 21. இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் 21. ஸோ 21 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 + 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன 8 + x. 21 மைனஸ் 8 + x. ஸோ 21 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸ். ஸோ 21 மைனஸ் 8 என்ன 13 மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து இசட் வேல்யூ. அதாவது இசட் வந்து என்ன இது இந்த வேல்யூ இந்த ரவுண்டு பார்ட் மட்டும் 13 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மொத்தமாக எத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்க 35 பேர். டோட்டலாக 35 பேருன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 35 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து என் ஆஃப் யூ வந்து 35 பேர். y + z + 3 இந்த வேல்யூ y + z + 3 இது வந்து ஆல்ரெடி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 15 கொடுத்துட்டாங்க. இந்த 15 ரவுண்டுக்கு மட்டும் இந்த 3 மைனஸ் பண்ணால் இது வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிட்டோம். அதோட வேல்யூ 3ன்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக நான் அதை போடுறேன். ஸோ y + z + 3 ரிமைனிங் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது 2 இருக்குது 6 இருக்குது 4 இருக்குது. ஸோ எக்ஸு 2 + 4 + 6 அதை எழுதிட்டேன். ஈக்குவல் டு அது என்னத்துக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனியன் வேல்யூ. ஸோ 35. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒய்இ 3இ 2 4 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன 6 4 6 12 1 செகண்ட். இங்கே ஒய் வேல்யூ வந்து 12 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஐ எம் அப்ளையிங் 12 மைனஸ் எக்ஸ். இங்கே இசட்டுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் இசட் ஐ எம் அப்ளையிங் 13 மைனஸ் எக்ஸ். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே நான் எழுதுகிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது 3 6 இருக்குது 6 + 12 இருக்குது 12 13 14 15. ஸோ 15 + எக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 15 + எக்ஸ் இருக்குது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல் 35க்கு ஈக்குவல். ஸோ 12 + 15 எவ்வளோ 12 20 25 26 27 15னா 27னா 20 28 29 30 31 40 10 40. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது 40 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 35. 40 மைனஸ் 35னா என்ன ரிமைனிங் 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணனாலே ஒய் வேல்யூ கிடச்சிருமா, அதே மாதிரி இசட் வேல்யூ கிடச்சிருமா. ஸோ எக்ஸு ஒய் இசட்டு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட கவுண்ட் வந்து 5. செஸ் அண்டு கேரம் இதுதான் செஸ்ஸு இது கேரம் இது ரெண்டும் விளையாடுறவங்க இதுதான் எக்ஸு காமனாக விளையாடுறவங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ் வந்து 5ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இது சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிளேஸ் ஒன்லி செஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். செஸ்ஸோட பார்ட்டு என்ன ஒய். ஸோ ஒய் தான் வந்து 12 மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 12 மைனஸ் எக்ஸ் வேல்யூ 5ன்னு நமக்கு தெரியும் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 7. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி செஸ்ஸு வந்து 7ன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் தேர்ட் சப்டிவிஷன் என்ன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிளேஸ் ஒன்லி கேரம். ஸோ கேரம் என்ன இசட் வேல்யூ ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 13 மைனஸ் எக்ஸ் வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண 13 மைனஸ் 5 என்ன 8. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதாங்க.
ஸோ நம்ம வந்து 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க, 3 சப்டிவிஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். Question number 13 read பண்ணுறேன். In a class of 50 students, each one come to school by bus or by bicycle or on foot. 25 by bus, 20 students by bicycle, 30 on foot, and 10 students by all the three. Now how many students come to school exactly by 2 modes of transport அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வந்தடைகின்றனர். 25 மாணவர்கள் பேருந்து மூலமும் 20 மாணவர்கள் மிதிவண்டி மூலமும் 30 மாணவர்கள் நடந்தும் 10 மாணவர்கள் 3 வகை பயணங்களிலும் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். Let B, C and D represent the student come to school by bus, bicycle and foot. B வந்து பஸ்ஸு, C வந்து பைசைக்கிள் அண்ட் D வந்து ஃபுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, N of U, அதாவது B யூனியன் C யூனியன் DU, அது வந்து என்ன டோட்டலாக 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். N of B பை பஸ்ஸு வந்து 25 மெம்பர்ஸு, சைக்கிள் வந்து 20 அண்டு பை ஃபுட் வந்து 30 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அது நம்ம எழுதியிருக்கோம். 10 பேர் வந்து 3 கலந்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து N of B இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 10ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து let X, Y and Z represent the students come to school exactly by 2 modes of transport. Let us represent the given data in Venn diagram. X, Y, Z இது வந்து நம்ம எது பண்ணுறோம், 2 modes of transport யூஸ் பண்ணுறவங்கள விட நம்ம ஃபைன் பண்ணணும்ல, அவங்களோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம X, Y, Zன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வென் டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறது, இது ரெண்டும் யூஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸு, இது ரெண்டும் யூஸ் பண்ணுறவங்க ஒய், இது ரெண்டும் யூஸ் பண்ணுறவங்க வந்து இசட். காமன் 10, இங்கே டோட்டல் 25, இங்கே 20, இங்கே 30. ஸோ நமக்கு தேவை இது ஹோல் தான் வந்து 25. எக்ஸாக்டாக இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணணும், 25 மைனஸ் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணால் நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் இசட். ஸோ போட்டோம்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், 25 மைனஸ் 10 15, 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்னு ஆயிருமா. ஸோ அதே தான் சேம் ப்ரொசீஜர், எக்ஸு ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய், அப்போ 20, 10ன்னா 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் இது 30 மைனஸ் இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய். ஸோ 30 மைனஸ் 10 20, ஸோ மைனஸ் இசட் மைனஸ் ஒய் கிடச்சிருமா. ஸோ இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் என்ன 50. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் 20 மைனஸ் இசட் ப்ளஸ் 20 மைனஸ் இசட் மைனஸ் மைனஸ் இசட் மைனஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 10 இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும், மைனஸ் இசட்டும் ப்ளஸ் இசட்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, 15 10 10 20 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55 கிடைக்கும். 20 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய்யும் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 15 இருக்குது. ஸோ இந்த இங்கே இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா, 55 மைனஸ் 50, இந்த பக்கம் இருக்க மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 5 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுங்கிறத நம்ம எதன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க கவுண்ட்டுனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நமக்கு கிடச்சிச்சா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை 2 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து 5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் சி
n of c intersection a plus n of a intersection b intersection c. இதுதான் இதுக்கான ஃபார்முலா இல்லை, ஜென்ரலாக இந்த சாப்டரில் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. செட் லாங்குவேஜ் அதில் எக்ஸசைஸ் 1.6 இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன். இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. நைன்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நைன்த்து கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இதுதான். அதோட ஃபைனல் ஆன்சர். டென்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இதுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. தேர்ட்டீன்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன். Okay students, thank you. Next video la paakalam. Bye.